ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ட என்ன பைக் இருக்குன்னு சொல்லலாம், ஹீரோவோட ப்ளஸ் எக்ஸ்டெக் தான் நம்ம கிட்டே இருக்குது. இந்த பைக்கோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சேனல் கேர புதுசு வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல ஃப்ரண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் ப்ளஸ் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெட்லைட்னே சொல்லுவேன் இந்த செக்மெண்ட்டில். அதாவது 110cc செக்மெண்ட்டில் ஒரு ஸ்கூட்டரில் ப்ரொஜெக்டர் கொடுத்தது ஹீரோ மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு எந்த பைக்லேயும் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்தது எல்இடி கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொஜெக்டர் கொடுத்ததில்லை. இதோட விசிபிலிட்டி வந்து நான் நைட் கிடச்சா கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா விசிபிலிட்டி ப்ரொஜெக்டர்ன்றப்போ வந்து நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நானும் ஒரு பல்சர் 220 வச்சுருக்கேன். அதில் வந்து ப்ரொஜெக்டர் தான். ப்ரொஜெக்டர் விசிபிலிட்டி சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்இடின்றதுனால செம்மையாக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. ஃப்ரெண்டில் இருந்து கீ ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து செம்மையாக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன், செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அந்த எல்இடி டிஆர்எல். தென் வந்து பைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்டரே ஆன் ஆகும். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த கலர் எடிஷன் பிடிச்சிருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க வந்து மிட் ரேஞ்சு மொத்தம் வந்து பேசிக்கு, மிட்டு, டாப்பு மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக் வேரியண்ட்டில் வந்து பெருசாக எந்த அப்டேட்டும் இல்லை. மிட் ரேஞ்சில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாப் பண்ணில் ஒரு சில ஃபீச்சர் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மர்க்கார்டு வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கேட்குதா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபைபர் தான். இந்த பைக்கில் வந்து பிளாஸ்டிக்கை விட ஃபைபர் அண்ட் மெட்டல் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோவோட அந்த எம்பளம் லோகோ வந்து ஒரு யூனிக்காக தெரியுது. இதில் ஏன் சில்வரில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இதோட லுக்கவே கொஞ்சம் குறைக்குதுன்னு தான் சொல்லலாம். நல்லாயிருக்கு, தூரத்துன்னு பார்க்க நல்லாயிருக்கு. பட் ஆனால் பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ அதோட லுக்கை வந்து குறைக்குது. ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டர் வந்துட்டு வாங்க உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். வாவ், டிஸ்பிளே ஆன் பண்ணோன்னே பாருங்கள். ஸோ அந்த ஸ்வைப்பு, இந்த முள் வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா? ஸோ டிஜிட்டல் ப்ளஸ் ஆனலாக் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்பிளேல என்ன ஃபீச்சர் கொடுக்கணும் சொல்லி கேட்டிங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லோ ஃபியூல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், I3S கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீரோவோட ஒரு ஐகானிக்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கூட்டர் மாடலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கீ, அதாவது உங்கள் பைக்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இதில் இண்டிகேஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இண்டிகேஷன். ஸோ இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா சவுண்ட் வருது, இது ஒரு நல்ல விஷயம். அது அடுத்து வந்து இது ஹைபீம். ஸோ இந்த I3S மோடு இப்போதைக்கு ஆஃபில் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சுவிட்சஸ் சீரியஸாக சொல்கிறேன், சுவிட்சஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் சுவிட்சை பாருங்களேன். சீட் குஷனிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், சீட் குஷனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லலை. சீரியஸாக வந்து ஓகே, ரைட் பண்ணுறதுக்கு ஓகே, சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டோட பைக்கு தான். ஏன் இந்த கலர் எடுத்தீங்க கேட்டதுக்கு, இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெஸ்பா லுக் தந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு, அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெஸ்பா அட்ராக்ட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன ஒரு சில விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலனா, இந்த ஹெட் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ கைஸ் அப்படியே பின்னாடி வந்துட்டீங்கன்னா, பின்னாடியோட அந்த பேக் போஸ்டரே வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸரில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்போ வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க. இது பார்த்தீங்களா ப்ளஸர். ஸோ ப்ளஸ்ன்றத அவங்க இந்த அந்த பேக் ரெஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க. ஸோ எக்ஸாஸ்ட், அதாவது சைலன்ஸருக்கு மேலே வர அந்த ஃபினிஷிங்குமே நல்லாவே இருக்குது. பாருங்கள், இந்த கலரை பாருங்கள் தூரத்துலேருந்து. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்தது ரொம்ப அட்வான்டேஜ். இன்னும் கொஞ்சம் உயரமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் உட்காந்து பார்த்தப்போ வந்து என்னோட பேக் வந்து சரியாக அதில் வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உயரமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதேமாதிரி இந்த கிராப் ரயில் வந்து இந்த பில்லியன் வந்து உட்காந்து பிடிச்சி போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லக்கேஜ் கேரியர் சூப்பர். ஸோ இதில் வந்து கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ வந்து பைக் ரைட் பண்ணிடுவோமா. அதேமாதிரி ஃப்ரண்ட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் வச்சு போகிற அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ தண்ணி கேன் வச்சுக்கலாமா, சிலிண்டர் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சிலிண்டர்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நிறைய இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆகும். அதனால் நீங்கள் தான் பார்த்து யூஸ் பண்ணணும்.
ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் நீங்கள் ஏதாவது மொபைல் வச்சுக்கலாம், இல்லை ஏதோ வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எந்த பைக்லையும் இது கொடுக்குறதில்ல. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக நான் சொல்கிற ஒரு சில ஸ்கூட்டரில் வந்து அதிகமாக கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்தது கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருக்குது, ஒரு யூஸ்ஃபுல்லான இதான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து USB போர்ட் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த பைக்கில் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வர பைக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதாவது கீ ஆன் பண்ணும்போது அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் ஹீரோவில் வந்து பின்னாடி அதாவது கீ கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுன்றது இப்போ எவ்வளவோ அப்டேட் வந்துருச்சு. ஏன் வந்து இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பேக் சீட்டை பாருங்களேன். ஸோ ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்ச அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுதா, ஸோ வந்து லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் டைம் வந்து அதாவது சீட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைட் வந்து நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புஷ் வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்து லைட் ஆஃப் ஆகிடும். இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர், அதாவது 4.8 4.9 ஆல்மோஸ்ட் 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ i3s என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். i3s வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பைக் ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஸோ போகலாம். ரோட் கண்டிஷனை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரோட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துலையும் சஸ்பென்ஷன் வந்து சீரியஸாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், சஸ்பென்ஷன் வந்து அல்டிமேட். ஆனால் பைக் வந்து கொஞ்சம் இந்த வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது 20ல் போயிட்டுருக்கேன், 20ல் போயிட்டுருக்கும்போது வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் லெவல் வந்து தெரியுது, கையில் ஃபீல் ஆகுது. அதாவது ஹேண்டில் பாரில் வந்து ஃபீல் ஆகுது, நல்லாவே ஃபீல் ஆகுது. என்ன ஆப்போசிட்டில் போகிறேன்னு சொல்லி திட்டாதீங்க. வழியில் நான் சுற்றி வரணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே போய் சுற்றி வரணும். சீரியஸாக சொல்கிறேன், சஸ்பென்ஷன் லெவல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், i3s என்னன்னு கேட்டிங்களா, பைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 20 செகண்ட் தான். 20 செகண்ட் மேலே வந்து நீங்கள் i3s மோட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பைக் ஆஃப் ஆகிடும் 20 செகண்டுக்கு மேலே. தென் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பிரேக் லீவரை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும், ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ என்னோடய ஹைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5.6 5.7 கிட்டே வருவேன். ஸோ எனக்கு வந்து இடிக்கவே இல்லை, அதாவது ஹேண்டில் பார் வந்து இந்த இடத்துல இடிக்கவே இல்லை. மிரர் விசிபிலிட்டி சீரியஸாக நல்லாவே இருக்குது. இந்த மிரர் என்ன மேலே தூக்கமில்ல, இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வந்து 40-50ல் போயிட்டுருக்கேன். ஸோ வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. எங்கெங்கே ஃபீல் ஆகுதுன்னா ஃபுட்ரஸ், அதாவது நான் கால் ஃபுட்ரஸ் வைக்கிற இடத்துலையும் வேறு வந்து ஹேண்டில் பார்லேயும் ரொம்ப பெருசாக இருக்குது. வைப்ரேஷன் இருக்குது தான் செய்யுது. ஹாரன் வந்து நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து அடிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு லவுடாக கேட்கல. ஸோ இந்த பைக்கை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் குட். சீரியஸாக சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிளைம் பண்ணலாம்? கம்பெனி சைடில் போய் பார்த்தோம்னா 55 சொல்கிறாங்க, 60 சொல்கிறாங்க. எப்படி ப்ரோ நம்ம கால்குலேட் பண்ணுறது? 55லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூட்டருமே வந்து ஒரு பெரிய மைலேஜ் வந்து கொடுத்ததில்லை. பட் ஆனால் இந்த பைக்கில் கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம 55-60 எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு எக்கனாமிக் மோடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தாராளமாக. மேபி ஃப்யூச்சரில் இல்லை இந்த பைக் வந்து 55 கிடைக்கிது அப்படின்னா நானே வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இந்த பைக்கோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 104 கிலோ தான் வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது பைக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஹைவேஸில் போகும்போது சடனாக காற்றுட்டு அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் அலசும் பைக்கு. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. ஸோ இந்த பைக்கில் வந்து பவர் வந்து பெருசாக இல்லை, சொல்லப்போனால் சடன் பிக்கப் இருக்காது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது நான் லாங் ரைட்லாம் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து இந்த பைக்கை சூஸ் பண்ணாதீங்க.
இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம ட்ரிப்லாம் செட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இப்போ பைக் எடுத்த வரைக்கும் 34 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ட்ரிப் 1 இதெல்லாம் ட்ரிப் 2 இதெல்லாம் செட் பண்ண முடியாது. நம்ம ஓட மட்டும்தான், ஒரே ஒரு இது மட்டும்தான் தெரியுது. ஸோ மேபி நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் அது மொபைலில் எதுவும் தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் நல்ல பைக் ஓட்டுறதுக்கு சீரியஸாக நல்லா இருக்குது. ஆனால் லோ பிக்கப். இங்கே பாருங்கள், நான் பைபாஸில் அதாவது பாலத்தில் ஏறிட்டுருக்கேன். பைக் வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது. இந்த பைக்கில் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காமிக் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து அதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் சரி, பேக் பிரேக் அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்து தான் அப்ளை ஆகும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80 to 90 வரைக்கும் போகலாம். 80க்கு மேலே போகும்போது கொஞ்சம் வாபிள் இருக்க தான் செய்யும். ஸ்டேபிளாக போகணும் அப்படின்னா பைக் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேபிளாக போகும். இந்த லைட் வெயிட்டுக்கு வந்து 80 தாராளமாக போகலாம். 80 வந்து நல்ல க்ரூசிங் ஸ்பீடு தான். நீங்கள் வந்து லாங் ரைடு அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக்கை சஜஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து குனிஞ்சு தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரில. சொல்லப்போனால் இந்த பைக் வந்து கேர்ள்ஸுக்காண்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவரும் லீனியராக இருக்குது, வெயிட்டும் லைட் வெயிட்டு, ஹேண்ட்லிங்கும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கேர்ள்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த பைக்கை யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்குது. தென் வந்து ஃபேமிலி மேன் வந்து வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா இந்த பைக்கில் வந்து ஒரு பவர் டெலிவரி பெருசாக இல்லை. இன்னொன்று வந்து பிரேக்கிங் நல்லா இருக்குது. தென் வந்து பில்லியனுக்கு நல்ல கம்ஃபர்டபுள், அதாவது ஸ்பேஸ் வந்து ஓகே. நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த பைக் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சிங்கிளாக போகலாம், ஃபேட்டாக போகலாம். பைக்கோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வந்துடுது. 1,05,000 கிட்ட வந்துடுது, அதாவது மதுரையில். இதோட பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 90,000 கிட்ட வருது. ஆண்ட்ராய்டு 90,000. டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதை விட எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2,000 கூட இருக்கலாம். அதாவது டாப் வேரியண்ட்டில் ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா, நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் அதில் வந்துட்டு நம்ம பைக், அதாவது ஜிபிஎஸும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பைக் எங்கே போயிட்டுருக்கு, அதில் வந்து SOSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சொல்ல போனால் நம்ம பைக் எங்கே போயிட்டுருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது எமர்ஜென்சியில் இருக்கும்போது வந்து அது நம்மளோட அதாவது நம்மளோட மொபைலுக்கோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் மொபைலுக்கோ இல்லை அம்மா அப்பா யாருக்கோ வந்து மெசேஜ் அலாட் போயிடுது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லுவேன். ஏன்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரு. ஸோ கைஸ், ஃபைனலாக அந்த பைக்கோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ பார்த்துட்டோம். இந்த பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரை, அதாவது நீங்கள் ஒரு 4 மாடல் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 4 மாடலில் இதுவும் ஹீரோ, அதாவது ப்ளஸ்ஸையும் சஜஷனில் வச்சுருங்க. ஏன்னா சீரியஸாக சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. இதில் டாப் வேரியண்ட்லாம் வந்து அந்த ஃபீச்சர் கொடுத்தது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பட் அந்த கேர்ள்ஸுக்குன்னு வரும்போது வந்து கண்டிப்பாக அந்த மாடல் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருப்போம்.